நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி 2 விதமான வாட்டர் ஹீட்டரோட அன்பாக்சிங் பார்த்துருக்கோம். ரெண்டுமே இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் தான். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதும் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் தான். இது ஷியோமியோடது. என்ன சொல்ல வராங்கன்னா 3 செகண்டில் வாட்டர் ஹீட் ஆகும் சொல்கிறாங்க. யூஸ் பண்ணி பார்த்துப்போம் எப்படி இருக்குங்கிறத. இதுக்கப்புறம் அன்பாக்சிங் பார்த்துப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் டெக்னிக்கல் குறிச்சி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா நான் எப்பப்போ புதிய வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இன்னும் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். பாக்ஸை பிரிச்சிங்கன்னா டாப்பில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா வாட்டர் ஹீட்டர் பாருங்கள் எவ்வளோ சிறுசாக இருக்குங்கிறத. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம அன்பாக்ஸ் பண்ண வாட்டர் ஹீட்டரும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது அதை விட ஒரு 3 மடங்கு சிறுசாக தான் இது இருக்குது. இதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே இது கூடவே வருது. அதாவது ஒரு இன்ஸ்டாலேஷன் பெஞ்ச் இருக்குது, 3 சீலிங் மேட் கொடுத்துருக்காங்க, 6 விதமான அடாப்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு யூனிவர்சல் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் 6 விதமான அடாப்டர் கொடுத்துருக்கனால நீங்கள் எந்த டேப்பில் வேணாலும் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதாவது ஒரு சின்ன குழந்தைகளும் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது எப்படிங்கிறது நமக்கு தேவையே கிடையாது. அதாவது அடாப்டர் ஃபிட் பண்ணணும், அதுக்கு மேலே ஒரு கனெக்டர் கொடுத்துப்பாங்க, அந்த கனெக்டரை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் ஒயரிங் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு நாலேஜ் தேவை. எப்படி கனெக்ஷன் கொடுக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறேன். அதுவும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். இதோட ஒயரிங் ரொம்ப சிம்பிள். அதாவது என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரௌன் கலர் ஒயரை எடுத்துக்கோங்க, அதான் உங்களுக்கு லைவ் ஒயர். இதுக்கப்புறமா ப்ளூ கலர் ஒயர் கொடுத்துருப்பாங்க, அதான் உங்களுக்கு நியூட்ரல். இன்னும் உங்களுக்கு புரியலைன்னா எல்லாருக்குமே புரிகிற மாதிரி நம்ம எளிமையாக சொல்கிறேன். பவர் அடாப்டர் எடுத்துக்கோங்க, அதோட கேப்பை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஏரியாவில் ப்ளூ கலர் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பச்சை மஞ்சள் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஒயரை சென்டரில் கொடுத்துருவோங்க. அப்புறம் மீதம் ஒரே ஒரு எண்டு தான் இருக்கும், அதில் ப்ரௌன் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனும் நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி பைப் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அடாப்டர் கொடுத்து தந்திருக்காங்க. எந்த அடாப்டர் செட் ஆகுதோ அந்த அடாப்டரை மாட்டிக்கோங்க. மாட்டினதுக்கப்புறம் வாட்டர் ஹீட்டரை மாட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பவர் இன்புட் கொடுக்க வேண்டியது தான். அதை என்ன பண்ணிங்கன்னா பவர் அடாப்டரை தூக்கி பவர் சாக்கெட்டில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட் நான் இப்போ யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ பவர் அடாப்டரோட சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். டேப்பை நான் இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். தண்ணி உங்களுக்கு ஃப்ளோ ஆகுது. இப்போ உங்களுக்கு கோல்டு வாட்டர் தான் வரும். இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா பவர் அடாப்டரோட சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இப்போ வாட்டர் ஹீட்டரோட பவர் ஆன் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஹீட் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஹீட் ஆனதுமே உங்களுக்கு டிஸ்பிளேயில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குங்கிறத. இதுக்கப்புறம் டெம்பரேச்சர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதாவது ரோட்டரி கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ரொட்டேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. மேலே திருக்கும்போது உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகரிக்கும், கீழே வரும்போது டெம்பரேச்சர் உங்களுக்கு லோ ஆகும். அதாவது ஏற்றமும் கீழே வரும்போது உங்களுக்கு இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும், அதில் ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டு வாட்டர் தான் வரும். இப்போ ஹீட் வாட்டர் வந்துட்டுருக்கு. இவ்வளோ டெம்பரேச்சரில் உங்களுக்கு தெரியுது. அதாவது டிஸ்பிளே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறமா கோல்டு வாட்டருக்கு அந்த டேப்பை நீங்கள் கீழே திருக்கினா போதும். திருக்கும்போது உங்களுக்கு கோல்டு வாட்டர் வரும். இப்போ பாருங்கள். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ சிம்பிளுங்கிறத பாருங்கள். இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபா, 2200 ரூபா, 300 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளாடி தான் வரும். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன். இதற்கு டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். இதோட விலை உங்களுக்கு February 10 வரைக்கும் தான் 2200 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளாடி கிடைக்கும். அதுக்கு மேலே போனீங்கன்னா 5000 ரூபா ப்ரைஸ் ஆகிடும். ஸோ ஆஃபர் இருக்கும்போது வாங்குறது பெட்டர்னு நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கூப்பன் கோடு இருந்தாலும் கீழே கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக எல்லா வீடுகளிலும் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். 2000 ரூபாய்க்கு தராங்க. இதுக்கு முன்னாடி நான் அன்பாக்ஸ் பண்ணதும் 2500 ரூபா. அது வந்து அவ்வளோ குவாலிட்டி கிடையாது. இது உங்களுக்கு சர்டிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த வாட்டர் ஹீட்டர் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் ரொம்ப பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி கேட்ஜெட் உங்களுக்கு தேவை எல்லாமே கீழே மென்ஷன் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் தந்தீங்களா. கீப் சப்போர்ட்டிங்.